சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்து இங்கே அவர் விதைச்சதுனால தான் என் போன்ற பாமரர்கள் தான் இன்றைக்கி டாக்டரேட் முடிச்சுட்டு ஆர்மியில் சர்வ் பண்ணிட்டு உங்கள் மத்தியில் பேண்ட் போட்டுட்டு நிற்கிறேன். இல்லாட்டி கோமணத்தை கட்டிட்டு எங்கேயாவது மாடு மேய்ச்சிட்டு இருந்திருக்கோம். ராமசாமியோட கோவிந்தசாமியோ இருந்திருப்பேன். கடவுளோட சித்தம் வந்து சீகன்பாலுக்கு இங்கே வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறது மட்டும் இல்லை, கல்வியை போட்டணும். கல்வி இருந்துச்சு அந்த நாளில். என் போன்ற பாமரர்களுக்கு கிடைச்சிருக்காரு, எல்லாருக்கும் கிடைக்க வச்சாரு. பெண்களுக்கு என் கூட மை கோவர்க்கர்ஸ் எல்லாம் எம்ஃபில் முடிச்சிருக்கிறாங்கன்னா, இல்லாட்டி அடுப்பூதி இருந்துருப்பாங்க. நான் எல்லாம் ஹிஸ்டாரியன்ஸாக இருக்கிறதுனால அதை குறித்து ரொம்ப சொல்ல வேண்டியதில்லை. இதில் நிறைய காரியங்கள் நடக்குது. நாட் ஓன்லி மியூசியம், இட் இஸ் அன் இன்டர் கல்ச்சுரல் டயலாக். நிறைய ரிசர்ச் ஸ்காலர்ஸ் வந்து ரிசர்ச் இங்கே பேப்பர் எடுத்துகிட்டு போகிறாங்க, மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. செமினார்ஸ் நடத்துகிறோம். யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஹிஸ்டாரியன்ஸ் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணுறோம். பாஸ்டர்ஸுக்கு, நிறைய பாஸ்டர்ஸுக்கே சாரி டு டெல் யூ, சீகன்பால்னு யாருன்னு தெரியல. எக்ஸப்ட் ஃபியூ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சீகன்பால் அது யார் அப்படின்னு கேட்குற ஆட்கள்லாம் இன்னும் இருக்கிறாங்க. சீகன்பாலுக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் படுத்தலை, கடவுளை தான் மகிமைப்படுத்துகிறோம் நாங்கள். இருந்தாலும் சீகன்பாலுக்கு வந்து ஒரு தன்னை போன வருஷம் ஜூலையில் சாமி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு ஜெர்மனி போகிறதுக்கு. மியூசியத்துலேருந்து இல்லை, ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு லெக்சர் கொடுக்கறதுக்கு அவங்க டிக்கெட்லாம் கொடுத்து. அப்போ நிறைய சைட் சீங்கெல்லாம் இருந்தது. இந்த டெஸ்ட் முறையோட நான் நிறுத்திக்கிறேன். அப்போ சைட் சீங் மார்ட்டின் லூத்தரோட விட்டன்பர்க், வாட்பர்க்லாம் கூப்பிட்டு போனாங்க. நாளைக்கு ஐ டேக் யூ டு பெர்லின் வால் அப்படின்னாங்க. ஐ செட் நோ, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட் இன் பெர்லின் வால், ஐ வாண்ட் டு சி புல்ஸ்னேஸ். Why Pulsiness? I am a director of a museum in Frankfurt, Siegenborg Museum. நான் தங்கியிருந்தது லைப்சிக்கில், அங்கே 450 kilometers. It's quite far away. No problem, leave it. No. Tomorrow morning you be ready by 6:45. அவர் ஹோட்டலில் வந்து 6:45 பிக்கப் பண்ணி 9 o'clockலாம் கொண்டு போய் Pulsiness சேர்த்துட்டேன். 6 lane track, ஒரு 200-280 kilometer ஸ்பீடில் போகுது காரு. எனக்கு அங்கேயே போகும்போது ஜெர்மனில் சாக போகிறோம், பாடிலாம் போகும்போது நம்ம 120 தாண்டில் இங்கே காரில் போகும்போது மெட்ராஸ் மதுரை ஹைவேல 120 மேக்ஸிமம் போவோம். அதுக்கு மேலே போக முடியாது. அது போகுது. ஆனால் கரெக்டாக சேர்த்துட்டு போகும்போது அந்த பாஸ்டர், லேடி பாஸ்டர், அவங்க ஃபோன் பண்ண இந்த மாதிரி மியூசியம் டைரக்டர் அவங்க ரெடியாக ஷி வாஸ் வெயிட்டிங். ரிசீவ் பண்ணி ஒரு 15 minutes இந்த சீகன்பால்க் ஞானஸ்நானம் பெற்ற அந்த புல்ஸ்னிஸ் நிக்கோலை சர்ச்சில் சாமி ஒரு வாய்ப்பு அர்ப்பன் எனக்கு ஒன்றுத்துக்கும் உதவாத என்ன சாமி அந்த எடுத்து போனேன். அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம் நான் கருதுறேன். அப்புறம் அந்த காங்கிரிகேஷன் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சாமி ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அடுத்தது நான் அவரோட வீடை பார்க்கணும்னு கேட்டேன். இதை சொல்கிறதுக்காக தான் நான் இந்த ஜெர்மனி போன பெருமையாக சொல்லணுன்றது இல்லை, கடவுள் மாநிலத்தில் பெருமைப்பட்டா. ஏன் சொல்கிறேன்னா, அவரோட அந்த பங்களோவை விற்றுட்டு தான் இந்த என்டையர் கேம்பஸ் வாங்கி சொந்த பணத்தில், நாட் ஃப்ரம் மிஷன் மணி. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. வி ஹேவ் ரெக்கார்ட் பார்த்தேன். அப்போ அன்றைக்கி சண்டே ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி வாங்கி அதை நடத்திட்டு இருந்தாங்க. அந்த சேர்மன் ஃபோன் பண்ண உடனே பிஏ அனுப்பிச்சு திறந்து காட்ட சொன்னார். சச் அ மேசிவ் பங்களோ, அவ்வளோ பெரிய வசதியான வாய்ப்புகளை விட்டுட்டு அவர் இங்கே வந்து கொசுக்கடையிலையும். அப்போ ஜெர்மனியில் எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருந்திருக்குது. இங்கே இந்தியாவில் சொல்லியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க, இந்தியாஸ் பார்ட்னர்ஸ் டோன்ட் கோ டு இந்தியா அப்படின்னா. ஏர்லி கேன்சரோட அவர் வராரு, போவாத அப்படின்னு சொல்லி. இல்லை இட்ஸ் காட்ஸ் வில், ஐ மஸ்ட் ப்ரோவகேட் த காஸ்பிள் அப்படின்ட்டு தான் வராரு. வந்து இங்கே வந்து கேம்பஸ் வாங்கி கோயில் கட்டுறதெல்லாம் பெரிய காரியங்கள். அவர் நிறைய சோஷியல் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறார். பொம்பளை பிள்ளைங்க படிச்சிருக்கிறாங்க, பையன் போன்றவர் படிச்சிருக்கிறாங்க. இங்கே மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இங்கே தான் அவர் வேலை செஞ்சார் நினச்சிருக்காங்க. சவுத்தில் போனீங்கன்னா, குளச்சல் போயிருந்தப்ப அங்கே நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க. கேட்டாக்க கிழக்கு தரங்கம்பாடின்னு ஒரு ஊர் இருக்காங்க, ஒரு வெள்ளைக்காரர் வந்து இங்கே கொஞ்சம் பேர் கிறிஸ்டியன்ஸ் ஆக்குனாங்க, நாங்களும் கிறிஸ்டியன்ஸ் ஆகிட்டோம் அப்படின்றாங்க. திருப்பதியில் போய் கால்நடையாக போயிருக்கிறாரு. கால் வீங்க போய் அங்கே சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்காரு. கடலூரில் சென்ட் டேவிட் சீகன்பால் கட்டின கோயில், இந்த ஸ்கூல், அங்கே தான் இவரை பிடிச்சிட்டு வந்துருக்காரு. ஆரோன் ஃபர்ஸ்ட் ப்ராட்டஸ்டன்ட் பாஸ்டர் இன் இந்தியா. அங்கே ஜெர்மனி போனால் எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ஸ்பிரேஷன். சாமி என்னைக்கு கூப்பிடாது, ராத்திரி கூட என்ன எடுத்துக்கலாம். ஏன்னா படுக்கிறவங்க நாளைக்கு ஏற்றிக்கணுன்றது நிச்சயம் இல்லை. சாமி நாளைக்கு என்ன கேட்பாருன்னா, என்ன கார் வச்சுருந்தேன், என்ன பங்களா வச்சுருந்தேன், என்ன பொசிஷனில் இருந்தாலும் கேட்க மாட்டார். எத்தனை பேரை என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தேன் அதை தான் கேட்பார்.
அதனால் அது வந்து இதை நாட் ஓன்லி இன்டர்கல்ச்சரல் டயலாக், நிறைய பாஸ்டர்ஸ் இங்கே வராங்க. வந்து இது இட்ஸ் ஆல்மோஸ்ட் இட் பிகம் அ ப்ரேயர் ஹால். பாஸ் பண்ணி ப்ரே பண்ணுறாங்க. நாட் ஒன்லி ஃபார் சர்ச்சு கீச்சுக்காக மட்டும் இல்லை, நேஷ்னல் அந்த உக்ரைன் வார்க்காக ப்ரே பண்ணுறாங்க, எக்கனாமிக் கிரைசிஸ் ஸ்ரீலங்கா, மணிப்பூர், நிறைய இதுக்காக பண்ணுறாங்க. எங்களுக்காக ஜெபிச்சுக்குங்க. உங்கள் எல்லாரும் இவ்வளோ சிரமப்பட்டு பல ஊர், திருநெல்வேலி, சென்னை, பாண்டிச்சேரி, மதுரையெல்லாம் கஷ்டப்பட்டு மோசமான ரோட்ல வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி மியூசியத்தின் சார், எங்கள் மியூசியம் குழுவிலே இந்த சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிக்கும். இதை கோஆர்டினேட் பண்ணி கொடுத்த ஜெபகுமார் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறோம். போன தடவை வந்தப்போ என்னால் பார்க்க முடியல, நான் ஏதோ ஒரு அர்ஜென்ட் மெயில் இருந்தால் அவர் தான் ஜெபகுமார் சார்னு தெரியாது. நிறையா விசிட்டர்ஸ் சார் வந்து பார்த்துட்டு போயிட்டார். நடுவில் ஒரு ப்ரீ அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்காக வரும்போது நான் மதுரையில் 3 நாள் அங்கே ஹெல்டப், அதனால் வர முடியல. இவ்வளோ சிரமத்தை எடுத்து சார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாரும் வந்து இதில் பார்த்துட்டு போகிறது குறித்து மிக்க மகிழ்ச்சி. இவ்வளோ பெரிய ஹிஸ்டாரியன்ஸ் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டி நீங்கள் வந்திருக்கீங்க, அதுதான் பெரிய காரியம். ஜெர்மனிலே நான் கிரைஸ்டனில் தங்கியிருக்கும்போது கேட்டேன், வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு கேட்டான். டுமாரோ ஐ அம் கோயிங் டு புல்ஸ். புல்ஸ்னஸ்னால் அவனுக்கு தெரியுது. ஜெர்மனிலே ஒருத்தன் கேட்குறான் ஹூ இஸ் சீகன் பால்ஸ்ன்னு. அதனால் அங்கேயுமே அந்த யங்கர் ஜென்ரேஷன் தெரியல, ஏன்னா 17th century. அதனால் நீங்கள் எல்லாம் வந்து சீகன் பால்க்கு மட்டும் இல்லை, மிஷினரிஸ் நிறையா பேரோட தொண்டுகளை நினைவு கூர்ந்து ஆராய்ச்சி பண்ணி சாரோட புக்ஸ் எல்லாம் வாசிக்கும் போது அவ்வளோ அருமையாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் எங்கள் குழுவினர் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.